குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதின் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன். ஆல்ரெடி சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் பாவத்தில் குடும்பஸ்தானத்தில் குடும்பச்சனியாக இருந்துட்டு இருக்குது, வாக்கு சனியாக இருந்துட்டு இருக்கு. கூடவே புதனும் சூரியனும் இணைவு. சூரியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி கஷ்டமாதிபதி. ஸோ அவர் 2ல் இருந்து என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு 5, 10க்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. 5, 10க்கு அதிபதி பலம் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் கூடவே ராகு இருக்கிறாரு. ராகு இருந்தாலும் பரவாயில்ல, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற யோகத்தில் இருக்குது. ஆமாங்க, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 6ல் போய் செவ்வாய் மறைஞ்சாலும் செவ்வாயினுடைய பார்வை மகர ராசிக்கு கிடைக்குதுங்க. வக்ர செவ்வாயினுடைய பார்வை மகரத்துக்கு இருக்குது. அதே போல் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுவனுடைய அமர்வு. ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல சூரியன். இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளே இருந்த சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2025 அன்னைக்கு ராசிக்குள்ளே இந்த சூரியன் இருக்கும்போது பலவிதமான விஷயங்கள் சரி, அதை பற்றி கிளியராக பார்ப்போம். ராசியில் சூரியன் இருந்தால் என்னென்ன, இப்போ 2ஆம் இடத்துக்கு போனால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். மாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையுது. அதாவது பிப்ரவரி 24 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 4-11க்கு அதிபதி 6ஆம் இடத்துலேருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ அதில் நிறைய நன்மைகள் உண்டு, சின்ன சின்ன கஷ்டங்களும் உண்டு, அதையும் பார்த்துருவோம். அதே போல் ராசிக்கு 6-9க்கு அதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி. அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். 9ஆம் அதிபதிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வீடாக இருந்தாலும் 6ஆம் அதிபதிக்கு 3ல் வந்து உட்கார்றது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. என்ன இருந்தாலும் மீனத்தில் போய் அந்த புதன் பகவான் நீசம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இங்கே நீசம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுடைய 5 கூடையரோட சேர்றது ஒரு நல்ல விஷயம். அதே போல் வந்து அந்த 5ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறாரு. உச்சம் பெற்ற கிரகத்தோடு தான் போய் இந்த நீச்ச புதன் சேருது. அப்போது ஒரு கிரகம் நீச்சம் பெற்ற இடத்துல ஒரு கிரகம் பலம் அடையுது, 2ம் ஒரே ராசிக்குள்ளே இருக்கிறாங்க, இல்லை அந்த வீட்டு அதிபதி பலமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புகளை நீச்சம் பங்கமாகி, அதாவது நீச்சம் பங்கமாகி ராஜ யோகத்தை ஏற்படுத்திடுது. இப்போ புதன் நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகளில் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. 9ஆம் அதிபதி பலம் பெறுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி தான் மகர ராசிக்கு. மாசி மாதம் 17ஆம் தேதி சுக்கிரன் வக்ரம் அடைகிறாரு. மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா அதுக்குள்ளே 5க்கு அதிபதி 3ஆம் பாவத்தில் வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் அது பாதிக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்காது, பயப்பட வேண்டாம். சுக்கிரன் வக்ரமானாலும் இங்கே ராகு இருக்குது, பரிவர்த்தனை பலம் அப்படிங்கிறதுனால பெரிய மாற்றங்கள், நெகட்டிவான மாற்றங்களை கொடுத்துடாது, தைரியமாக இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி. ஸோ இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் பொருந்தி வரும். அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற பட்சத்தில், அல்லது அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் அந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகன் தசாபுத்தி அந்தரம் நடத்தினாலும், இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ சூரியனை பற்றி பார்க்க போகிறோம்னா சூரியனுடைய தசாபுத்தி அந்தர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கணும். அல்லது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது கிரகன்னு தசாபுத்தி நடத்திட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் 100% பொருந்தி வரும். அப்படி தசாபுத்தியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்பவும் அந்த பலனானது நடக்கும். ஆனால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுத்துடாது, பெரிய இம்பேக்டை கொடுத்துடாது.
சின்னதாக கொசு கடிச்ச மாதிரி அந்த மாற்றங்களை அனுபவிச்சுட்டு போயிடும். ஸோ இதுதான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதிங்க. நல்லதை செய்யக்கூடிய கிரகமா அப்படின்னு கேட்டால் உறுதியே கிடையாது. மற்ற எந்த லக்ன ராசிகளுக்கு நன்மையை செய்தாலும் மகரத்திற்கு எப்போதுமே நன்மையை செய்ய கடமைப்பட்ட கிரகமாக சூரியன் வரவே மாட்டார். முழு பகை, முழு எதிர்ப்பு. கும்பத்துக்கு கூட சூரியன் பல சூழல்களெல்லாம் நன்மையை செய்தார். ஏன்னா திருமணத்தை நடத்த வைக்கிறதே சூரியன் தான் கும்பராசிக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூரியன் மகர ராசிக்கு மட்டும் எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கார். கடந்த காலகட்டங்களில் சூரியன் வேற ராசிக்குள்ளே இருந்தார். அதிகப்படியான கோபம், டென்ஷன், ப்ரெஷர், குடும்பத்துக்குள்ளே 1008 பிரச்சனைகள் இருந்திருக்கும். கையில் காசு பணம் இல்லாமல் இருந்திருக்கும். உடல் சூட்டால் கவலைப்பட்டிருப்பீங்க. நோய் தொந்தரவுகள் இருந்திருக்கும். காலையில் நேரமே எந்திரிக்க முடியாது, சுத்தபத்தமாக இருக்க முடியாது. வெளியில் போகிறதுக்கும் நம்ம ரெடி ஆகிட்டு போகணும்னு நினைப்போம். அப்படியே எந்திரிச்சு போகிறது, பெரிய மனிதர்கள்கிட்ட தேவையில்லாத பகை, சங்கடங்கள், சலிப்புகள் உண்டாக்கிறது. நம்மளுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. நம்மளை அவங்க அப்படியே ஆளுமை செய்கிற மாதிரியும் அவங்களோட அழுத்தத்திலேயே நம்ம வேலை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள். இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் உங்களை நீங்களே உணர்ந்த தருணம் அப்படின்னே சொல்லுவேன் நான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யார், ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்ன, அவங்க உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன அதுலேருந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் அந்த சூரியன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. கஷ்டப்படுத்தி அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கும். ஸோ இப்போ பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியே அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போது இந்த காலகட்டம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நெகட்டிவாக பார்ப்போம். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது பாருங்கள், இது வரைக்கும் வெளியில் கொடுத்து வராமல் இருந்த பணம் ரொம்ப நாளாக காலதாமதம் ஆகிட்டே இருக்குது, எனக்கு கிடைக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ கோயிலுக்கு போயிட்டேன், ப்ரேயர் பண்ணிட்டேன், ஆனால் ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் முழுக்க காலையில் சூரிய உதயத்தின் போது நீங்கள் தீபம் போடுங்க. அதே போல் சூரிய அஸ்தமனத்தின் போதும் வீட்லேயே தீபம் போடுங்க. இந்த மாதம் முழுக்க செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் கொடுத்த வாராத கடன் உங்களுக்கு வசூலாகும். இது கண்டிப்பாக நடக்கும், இதில் மாற்றம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். அந்த பணம் உங்களுக்கு சேர்றதுக்குண்டான ஒரு ப்ராசஸ் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிடுங்க, மாற்றமே கிடையாது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி கிருத்திகை உத்திரமித்திராடத்தில் தான் கிரகணன்னு தசாபுத்தி நடத்திட்டு இருந்தது அப்படின்னா 200% இந்த பணத்தை நீங்கள் திரும்ப பெறலாம். அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குது. கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சூரியன் 2ஆம் இடத்து சூரியன் கிரியேட் பண்ணுது. அதே போல் இந்த எல்ஐசி அமௌண்ட்டு, அதே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது, அதே போல் பிஎஃப் கரெக்டாக கிளைம் பண்ண முடியாமல் இருக்கிறது, இஎஸ்ஐ அமௌண்ட்டு, பென்ஷன் வராமல் இருக்குது, கிராஜுவிட்டி வராமல் இருக்குது, இந்த மாதிரி லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு சரியாகும். இன்னொருத்தர்கிட்ட கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சர்டன் கன்சர்ன்லேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது உங்களை தேடி சேரும். இந்த வழிபாட்டை மட்டும் செய்துட்டு வந்தால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட நல்லா மிங்கிள் ஆகிடுவாங்க. அவங்களுக்குள்ள பரஸ்பரமான உறவு நிலை நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் ஏற்படுத்திடுவார் அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் மூன்றாவதாக வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்பார்த்த அந்த வருமானம், பணம் அப்படிங்கிற விஷயம், சில பேருக்கு வரதட்சணைன்னு சொல்லலாம், உதவின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த பணம் வாழ்க்கை துணையினுடைய சேமிப்பு பணம் உங்களுடைய சேமிப்பு உயர்த்துவதற்கும் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கும் அது உதவிகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக பண உதவிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்றுமே இல்லைனாலும் நகையாவது வச்சு காசு கொடுத்துருவாங்க. லேடியாக இருந்ததுன்னா, ஜென்னாக இருந்ததுன்னா அவங்களுடைய சொத்து பற்றி ஏதாவது ஒன்று பேரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியை செய்யணும், நீங்கள் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட சில விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவதாக, எதிர்பாராத விதமாக இங்கேருந்து கேரளா போகிறோம், லாட்ரி எடுக்கிறோம். ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக, ரொம்ப பெரிய ப்ரைஸ்னாலும் இல்லாமல் கொஞ்சம் அது ஒரு லாபம், ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத வருமானங்கள் இந்த காலகட்டம் கிடைக்கும். லாட்ரியோட கொண்டு கிடையாது, நடந்து போகிறோம், ஏதோ ஒரு பக்கம் காலில் யாராவது காசை போட்டு போயிடுவாங்க, இதில் ஜொல்லை தான் தட்டுப்படுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் சின்ன ஒரு அதிர்ஷ்டம்
மகர ராசிக்கு இந்த மாதம் உண்டு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பாருங்கள், உங்களுடைய ராசி அதிபதியை அந்த சூரியன் அஸ்தமனம் செய்கிறாருங்க இந்த மாத பிற்பகுதியில். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ராசி அதிபதியை அஸ்தமனம் செய்கிறார் அப்படிங்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முதல்ல கவனம் வேணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யார் என்னத்தையுமே சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல மரியாதை, அங்கீகாரம், சிறப்பிக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் அதற்குண்டான அந்த அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போது நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அங்கே போய் உங்கள் வாயை திறந்து பேசுனீங்கன்னா அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சுட்டு மறுபடியும் உங்கள் மேலே ஒரு கெட்ட பழிச்சொல்லை தான் உருவாக்குவாங்களே தவிர நம்ம சொல்ல வந்த வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க. தேவையில்லாமல் சண்டைக்கு வர்றாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மேலே ஒரு பேடான விஷயங்களை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழலை இது நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. அப்போது என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகள், நியாயமான அங்கீகாரங்கள் கூட கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாமல் தூக்கி விசிறிட்டு கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு மனநிலைமையோடு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ஒரு நெகட்டிவ். ரெண்டாவது எந்நேரமும் சதாகாலமும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் வந்து போகும். முக்கியமாக அந்த காசு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா குடும்பத்துக்குள்ளே நிறைய கசப்புகள் வரும். பொருளாதார ரீதியாக போன டைமும் கொஞ்சம் கஷ்டம்தான், போன மாதமும் இந்த மாதமும் அதே கஷ்டம் மீண்டும் நீடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குது. காசு பணம்னா என்ன, குடும்பம்னா என்ன, மற்றதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் என்ன, எப்படி என்னங்கிறத இந்த காலகட்டம் நம்ம உணரக்கூடிய ஒரு அமைப்பாக நம்மளுக்கு சொல்லுது. அதை கொஞ்சம் நம்ம கவனமாக வாட்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ பொருளாதார ரீதியாக யாருக்கு எந்த உதவிகளும் செய்ய வேண்டாம். கொடுக்குறக்கே நம்மகிட்ட காசு இல்லாமல் இருக்கும், அது வேறு பிரச்சனை. அது மீறி யாராவது கேட்டாலும் என்னால் முடியாது அப்படின்னு ரொம்ப அழுது புலம்பி கேட்டாலும், ஏன்னா கொஞ்சம் மனசு அப்படிங்கிறது உங்களுக்கு லேசான மனசு தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கண் கலங்கி நம்மக்கிட்ட நின்னா மகர ராசிக்காரங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை உடைய ராசி தான் மகரம். ஸோ அப்படிப்பட்ட அந்த மகர ராசி இந்த காலகட்டம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட கண்ணை கசக்கிட்டு நிற்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உதவலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அந்த விஷயத்த பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, பாவம் கஷ்டப்படுறாங்க, நம்மளோடது கூட நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த அவங்களுக்கு கொடுத்து உதவுவோன்னு சொல்லிட்டு உதவிடுவீங்க. அந்த செய்த உதவி திரும்பி அந்த பணமாக பொருளாக உங்களுக்கு சேராது. அப்போ இங்கே கொஞ்சம் மனசை இறுக்கமாக வச்சுக்கணும். பொருள் நஷ்டம், பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. மூணாவது, தப்பி தவறி கூட யாருக்குமே வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. நான் அதை செய்வேன், அதை பண்ணுவேன், அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு யாருக்குமே வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும், சந்தோஷம் அப்படிங்கிறது மகரத்துக்கு சமீப காலமாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய துக்கத்துலேயோ உங்களுடைய பயத்துலேயும் யாருக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. அதை செஞ்சு தர்றேன், நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. கண்டிப்பாக அதை நிறைவேற்ற முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. இன்னும் ஒரு சின்ன பாசிட்டிவ் என்னென்னா, குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மைகள் இந்த காலகட்டம் வெளியில் தெரிகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் உருவாகுது. இப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் வெளியே தெரியும், கெட்டது மறைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா? அது ஒரு நல்ல விஷயம். கூடவே பார்த்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இந்த காலகட்டம் ரகசியம் நிற்காது. அது யாருக்குமே தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த ரகசியத்தை சபையில் போட்டு உடைக்கிற மாதிரியாக பேசிடுவீங்க. சப்போ எங்கே எது பேசணும், எது சொல்லணும், எது சொல்லணுமா கூடாதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எதுவுமே வாயை திறந்தும் பேசாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். அதை சொல்கிறதுக்குண்டான சூழ்நிலை இது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எதிர்பாராத வருமானம் வரும் அப்படிங்கிறத சொன்னேன். ஆனாலும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொன்னேன். தவறான பழக்க வழக்கமுடைய, தவறான எண்ணமுடைய நபர்கள் மீண்டும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை பழைய விட்டு போன நட்பு மீண்டும் தொடர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. கவனமாக அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா அது மீண்டும் உங்களுக்கு பெயர் கெடும் சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் சூரியன் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் உங்களோட ராசிக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார், வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை.
மாசி மாதம் 12ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகுது. அப்படிங்கும்போது வீடு, நிலம், வண்டி, வாகனம் சம்மந்தமாக கடன் முயற்சி எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, கடன் வாங்கணும், நிலத்தின் மேலே கடன் வாங்கணும், வீட்டின் மேலே வாங்கணும், வாகனத்தின் மேலே வாங்கணும், இல்லை லோன் போட்டு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், லோன் போட்டு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், லோன் போட்டு ஒரு பெரிய ட்ரக் வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லேருந்து தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, லோன் போட்டு வாங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். அதில் மாற்றம் இல்லை. என்ன மாசி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே அதை ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக நடந்துருது. மாசி 12க்கு முன்னாடி, அதை பிப்ரவரி 24க்கு முன்னாடி ட்ரை பண்ணும்போது ஜவ்விலும் இழுத்து தான் உங்களுக்கு அந்த லோன் ஆனது சேங்ஷன் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் லோன் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். நிறையா பேர்த்துக்கு தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் லோன் ஆனால் கேட்பீங்க, அதுவுமே சக்சீடாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதே நேரத்தில் வேலைப்பளு அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மகரத்தை அப்படியே பிழிஞ்சு எடுத்துரும் இந்த செவ்வாய். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அத்தனை வேலை வாங்கிட்டு உங்கள் ரத்தத்தை அப்படியே வேர்வையாக மாற்றி தான் அனுப்பும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை அதை ஜெயிக்க வச்சிடும். உங்களை கண்டு பயமில்லாமல் சுற்றிட்டு இருந்தவங்க, உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு பயப்படும் அளவுக்கு உங்களை ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உருவாக்கிடும் அந்த செவ்வாய். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்தி எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதே போல் கடன் வாங்க வைக்கிது, அது ஒரு சுபகடனாக மாற்றுது, உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நோக்கி அந்த கடனை எழுத்துட்டு போகுது அப்படிங்கிறத சொல்லுது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். பிப்ரவரி 24ஆம் தேதிக்கு மேலே கடன் வாங்குங்க, ஈஸியாகவும் கிடைக்கும், திரும்ப கட்டுறதுக்கும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். அதே போல் மூத்த சகோதரம், சித்தப்பா, தாயார், இந்த 3 உறவுகளும் உங்களுடைய கருத்துக்கு எதிர்ப்பதமாகத்தான் நிற்பார்கள். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், உங்களுடைய தாயார் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் செயல்படும். உங்களுடைய மூத்த சகோதரம் அவங்களும் அப்படி தான் நிற்பாங்க. உங்களுடைய சித்தப்பா அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதே போல் ரொம்ப திக் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. பாலிய நண்பர்கள், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுமே உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் நிராகரித்து விடுவார்கள். உங்களுக்கு அது செட் ஆகாது, வேணாம், பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டம்ப் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுடைய ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு இதை செய்ய இப்படின்னு உங்களுக்கு பேக்கெண்டில் ஒரு சப்போர்ட்டாக இருந்து பேக் போனாக உங்களை ஊக்குவிக்க மாட்டாங்க. இப்போ பாலிய சிநேகிதம், சித்தப்பா, மூத்த சகோதரம், அம்மா, தாய்வழி உறவுகள், இவங்க எல்லாமே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ தேவையில்லாத பேசுகிறதுனால தான், சரிங்களா? எகெயின் மறுபடியும் பேச்சை கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மகரத்துக்கு எப்போ சனி 2ஆம் பாவத்துலேருந்து 3ஆம் பாவத்துக்கு போகுதோ அப்போ வரைக்கும் பேச்சில் கவனம் வேணும். கூடவே சூரியனும் இங்கே அட்டமாதிபதியும் 2ல் இருக்கிறதுனால இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். 11ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால இந்த விஷயங்களை பார்த்தாலும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் வெளியூர், வெளிநாடு போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கும். அங்கே போய் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை உட்கார வைக்கும். நல்ல ஒரு போஸ்டிங், நல்ல ஒரு சேலரியில், நல்ல ஒரு இன்சென்டிவ் கிடைக்கிற மாதிரி, உங்களுக்கு கீழே ஒரு 10-20 பேர் வேலை செய்கிற மாதிரி நல்ல ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். வெளியூர், வெளிநாடு ட்ரை பண்ணி அங்கே போகும்போது வேலையில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உண்டு. ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு சம்பவங்களாக இருக்குது. செவ்வாய் ஈவன் அங்கே வக்ர நிவர்த்தி ஆனால் கூட, மாசி மாதம் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி ஆனால் கூட அது உங்களுக்கு ஒரு சாலிடான நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்குது. செவ்வாய் 6ல் இருக்கலாம். ஆனால் வக்ரம் பெற்ற செவ்வாய் முதல் 12 நாட்களுக்கு வக்ரம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால அனாவசியமான கோபம், அவசரம், வேகம் வேண்டாம். முக்கியமாக அந்த காலை நேரங்களில் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாமல் திணறி தேவையில்லாத தவறான முடிவுகளை எடுத்துருவோம். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். நல்ல முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா பெரியவங்களுடைய ஆலோசனை வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது இருந்து பெரியவங்களுடைய ஆலோசனைகள் அவங்க சொன்னாலுமே அதை நம்ம கேட்டுக்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். இப்போ பெரியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும், அவங்களோட அட்வைஸை கேட்கணும், முடிவெடுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவும் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம், சரிங்களா? ஏன்னா வீடு, நிலம் விற்க வாங்க பிடிக்க இது அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக விற்க முடியும், வாங்க முடியும், அதிலெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, அடுத்ததாக புதன் என்ன செய்கிறார் பார்த்துட்டிங்கன்னா, 9ஆம் அதிபதி 6க்குடையவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு மாசி மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறாங்க. 27/2/2025 அந்த பயிற்சியானது நடக்குது. அப்போது அந்த 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துல நீசமாகுது. ஆனால் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. இப்போது கடன் வாங்கலான்னு சொல்லிட்டேன்,
ஆறுக்குடியர் நீசமாகிறாரு. எப்படி சாமி கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், கடன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் சேங்ஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஒரு முடியாது நடக்காதுன்னு சொல்கிற விஷயம் காங்கிரட்டாக சாலிடாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லுது. தந்தை ஒரு இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், தந்தையினுடைய உடலாரோக்கியம் சற்று மேம்படக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. தந்தையினுடைய பழக்க வழக்க நிலைகள், அதே போல் அவங்களுடைய எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது. தாய்க்கும் தந்தைக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அவங்க 2 பேர்த்துக்குள்ளான ஒரு நல்லது ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் அந்த புதன் ஏற்படுத்துகிறார். அதே நேரத்தில் சகோதர வழி எதிர்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது இந்த மாதம் மூத்த சகோதரம், பாலிய நண்பர்கள், சித்தப்பா, தாயார், இளைய சகோதரம், மாமனார், இந்த 5 உறவுகள்கிட்டையும் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை மகர ராசிக்கு உண்டு. அப்போது இந்த உறவுகள்கிட்ட மட்டும் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதோ சொல்கிறதோ செய்கிறதோ இல்லாமல் இருந்தாலே போதுமானது. ஃபேமிலி ரொம்ப ஸ்மூத்தாக போகும். 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாமல் திருப்தியாக முன்னாடி எப்படி லைஃப் மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருந்தோமோ அதே போல் இந்த காலகட்டம் மூவ் ஆன் பண்ணி போகலாம். ஆனால் பொருளாதார ரீதியான கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், கடன் வாங்க வேண்டிய சூழலும் உண்டாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சரி, ஓகே. இந்த மாசி மாதம் 15ஆம் தேதி புதனுடைய நகரவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். மாசி 17ஆம் தேதி சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அவர் வக்ரமாக போகிறாரு. மார்ச் மாதம் 1ஆம் தேதி அந்த வக்ரமாகுது. ஆனால் சுக்கிரன் உச்சமாக இருக்குது. மனசுக்கு பிடிச்சமான பலவிதமான மாற்றங்களை செய்வீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு, குழந்தைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த காலகட்டம் அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், நல்லா சளி பிடிக்கிறது, மூச்சு விடாமல் சிரமப்படுறது, சாப்பிட்றத வாந்தி எடுத்துறது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஜீரண கோளாறுகளும் மூச்சு விடுறதுல சிரமம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமும் வர்றதுக்கு வாய்ப்புகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு. அப்போ அவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. 10ஆம் அதிபதி 3ல் தொழில் சார்ந்து பலவிதமான மாற்றங்களை செய்வீங்க. உங்களுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தாய் தந்தையருக்கும் கருத்து வேறுபாடு நீங்குது, மாமனாருக்கும் மாமியாருக்கும் கருத்து வேறுபாடு நீங்குது சுக்கிரனுடைய நகர்வுனால. அப்போது இந்த சுக்கிரன் வக்ரம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது குழந்தை உங்கள் பேச்சை கேட்காது. நீங்கள் என்ன சொல்ல, நான் என்ன கேட்க, போடா அப்படின்றோம். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் மாமியாரும் உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க, மாமனாரும். ஈவன் குழந்தை, மாமனார், மாமியார் 3 பேருமே உங்களுக்கு எகென்ஸ்டாக, உங்களுடைய கருத்துக்கு எகென்ஸ்டாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அது நீ என்னத்தை பண்ணிட்டு அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்களே தவிர நீ பண்ணது சரி, நல்லது, எனக்காக தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக உங்களுடைய கடமைகளை செய்யாமல் இருக்கிறது தவறு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய சூழல்களில் தொழில் சார்ந்த மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் தொழிலுக்காக கடன் வாங்கணும், வீடு வண்டி வாங்கணுக்கு மேலே கடன் வாங்கணும், தொழிலுக்காக கடன் வாங்கணும்னா அதுவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்சீடாக நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ல் இருக்கிறதும், அதே போல் 5ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதும் உங்களுக்கு அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஃபேவரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுது. சில நேரங்களில் உங்களுடைய மாமியாருக்கு மருத்துவ செலவுகள் அந்த காலகட்டம் உண்டாகும். ஸோ அது செலவு கொஞ்சம் பெரிய செலவாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியே அந்த சந்திர பகவான் தான். அவர் ரெகுலராக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு 2.25 நாளில் மாறிக்கிட்டே இருப்பார் இல்லையா. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வையோ செவ்வாய் பார்வையோ இல்லை, ராகு கேதுவனுடைய தொந்தரவுகளும்னா கேதுவனுடைய கண்ட்ரோல் மட்டும் இருக்குது. கொஞ்சம் பற்று இல்லாமல் போயிட்டுருக்கும் வாழ்க்கை, கணவன் மனைவி உறவில். அவ்வளோதான், பெரிய சேஞ்சஸ் இல்லை போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு. ஓகே, நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவும் பார்த்துட்டோம் இல்லையா. நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போடுங்க, கொஞ்சம் துளசி வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் தீமைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷமாக நிம்மதியாக இந்த மாதத்தை உங்களால் கழிக்க முடியும். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.